மன்னார் மனித புதைக்குழியிலிருந்து மேலும் 3 மண்டையோடுகள் இன்று மீட்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து இதுவரை மீட்கப்பட்ட மனித மண்டையோடுகளின் எண்ணிக்கை 69ஆக உயர்வடைந்துள்ளது. மேலும் 4 எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டு இன்று பாதுகாப்பாக பெட்டிகளில் அடைக்கப்பட்டுள்ளன. இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்ட தினத்திலிருந்து இன்று 26வது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. மன்னார் திருக்கேதீஸ்வரம் மாந்தை வீதியூடாக நீர் குழாய்களை பொருத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களால் கடந்த வருடம் டிசம்பர் 20ஆம் தேதி மனித எச்சங்கள் சில கண்டெடுக்கப்பட்டிருந்தன. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அங்கு கருத்து தெரிவித்த அந்த கட்சியின் தலைவர் அமைச்சர் ரிஷாட் பத்யூதி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு அந்த பெருந்தலைவர் அஷோடைய காலத்திலிருந்து 1988 மாகாண சபையிலிருந்து கொழும்பு மாவட்ட சமூகம் மக்கள் பல பிரதிநிதித்துவங்களை பாராளுமன்றத்திற்கு, மாகாண சபைக்கு, அதே போல உள்ளூராட்சி மன்றங்களுக்கு, மாநகர சபைக்கு எல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சி எந்த அளவுக்கு இந்த சமூகத்துடைய இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்திருக்கின்றது என்பதை மக்களிடத்திலே தான் கேட்டு பார்க்க வேண்டும். எனவே எந்த ஒரு திட்டமிட்ட ஒரு வேலை திட்டமும் இந்த மக்களுக்காக அவ்வாறான சிறுபான்மை கட்சிகள் முன்னெடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. எனவே நாங்கள் ஒரு நல்லெண்ணத்திலே இந்த மக்களுக்கான நல்ல பணிகளை முன்னெடுப்பதற்காக நாங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்திருக்கிறோம். பல வகையான கட்சிகள், பல கொள்கைகளை கொண்ட கட்சிகள் இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்ததாகத்தான் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த வகையிலே நாங்கள் இந்த தேர்தலிலே தனித்து நின்று அரசுக்கு பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுக்கின்ற எந்த ஒரு குறுகிய மனப்பான்மையுடன் நாங்கள் போட்டிடவில்லை. எங்களுடைய முழு நோக்கமும் இந்த மாவட்டத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு தனித்துவமான கட்சியாக நின்று, தனித்துவமான பிரதிநிதித்துவமாக இருந்து, இந்த மக்களுக்கு என்னென்ன ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய முடியுமோ அத்தனை பணிகளையும் செய்வதற்கான ஒரு நல்லெண்ணத்திலே தான் எங்களுடைய கட்சி கொழும்பிலே நாங்கள் போட்டியிடுகின்றோம். பேஸ்புக் கணக்கில் நிலப்படத்தை பதிவேற்றம் செய்தமை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் பின்னர் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அதிபர் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் அதிபர் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குருநாகல் ஜோன் கொத்தலாவள கல்லூரி அதிபர் அந்த பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவி ஒருவருக்கு பேஸ்புக் இணையதளத்தில் புகைப்படம் பதிவேற்றம் செய்தமை தொடர்பில் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதன் பின்னர் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டிருந்தார். சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் அந்த பாடசாலை அதிபர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். மாணவியை திட்டி அவமானப்படுத்திய குற்றச்சாட்டில் அதிபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இன்று குறித்த அதிபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் போது மாணவியின் பெற்றோர்கள் உள்ளிட்டவர்கள் அமைதியான முறையில் நீதிமன்றத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். எனது மகளின் மரணத்துக்கான நியாயத்தை வழங்குங்கள், அதிபருக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள். கூட்டங்களை நடத்தி அந்த மாணவர்களை தேவையற்ற விதத்தில் அச்சுறுத்துவார். 25,000 ரூபாய் ரொக்கப்பணையிலும் 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையிலும் அதிபர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு எதிர்வரும் மாதம் 3ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் இந்த சம்பவம் தொடர்பிலான அறிக்கை ஒன்றை எதிர்வரும் 14ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார். இலங்கை குற்றவியல் தண்டனை சட்டக்கோவைக்கு அமைய 308 பிரிவுக்கு அமைய அதிபருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட மாணவி மனோரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதிபரின் பொறுப்புகளுக்கு இணங்கவே இவ்வாறு செயற்பட்டுள்ளார். உண்மையில் அதிபரினால் இந்த சம்பவம் நிகழவில்லை. மாணவர்களின் மனோநிலை தொடர்பில் தெளிவூட்டும் ஆசிரியர்கள் குழு ஒன்று உள்ளது. அதில் ஒருவர் இந்த மாணவி தொடர்பில் விடயங்களை தெளிவுபடுத்தி இருந்தார். அந்த மாணவி தொடர்பிலான ஆலோசனைகள் அடங்கிய அறிக்கை ஒன்றையும் நாம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். ஒரு ஆசிரியர் இந்த மாணவி மனோரீதியாக பாதிக்கப்பட்டிருந்ததனை குறிப்பிட்டிருந்தார். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினர் இது தொடர்பில் இன்னும் சில மாணவர்களிடம் சாட்சியங்களை பதிவு செய்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். சாட்சியாளர்களை அச்சுறுத்த வேண்டாம் என தெரிவித்ததுடன் அதிபருக்கு பிணை வழங்கப்பட்டது. இதேவேளை அதிபருக்கு ஆதரவு தெரிவித்து மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்கள் சிலரும் இன்று குருநாகல் ஜோன் கொத்தலாவள கல்லூரிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிணையில் விடுவிக்கப்பட்ட அதிபர் பாடசாலைக்கு சென்று மாணவர்களையும் ஆசிரியர்களையும் சந்தித்தார். අපිට නැවතත් පාසල වැඩ කරගෙන යන්න පුළුවන්, හවුස් මීට් එක කරන්න පුළුවන්.
இனிமேல் பாடசாலை நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும், விளையாட்டு போட்டிகளை நடத்த முடியும். எவருக்கும் தீங்கிழைக்க முற்பட வேண்டாம். அவற்றை சட்டத்துக்கு அமைய முன்னெடுக்க சந்தர்ப்பத்தை வழங்கிவிட்டு நாம் எமது கடமைகளை முன்னெடுக்க வேண்டும். இவற்றை தெரிவுபடுத்தவும் முற்பட வேண்டாம். இதேவேளை இன்று மாலை எல்பிட்டிய மன்னாகுட பகுதியில் 19 வயது யுவதி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பேஸ்புக் இணையதளத்தில் தனது நிலப்படத்துடன் வேறொரு இளைஞரின் நிலப்படம் தரவேற்றம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 19 வயதுடைய உயர்தரம் கற்கின்ற மாணவியொருவரே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சுமார் 6 மாதங்களுக்கு முன்னர் பேஸ்புக் இணையத்தின் ஊடாக ஜாயல பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் காதல் தொடர்பு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசாரின் கருத்துடன் ஒப்பிடும்போது குறித்த இளைஞர் நேற்று அவருடைய வீட்டிற்கு வந்த சந்தர்ப்பத்திலேயே யுவதி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். රූපය යවලා එයා ඒ පාර යාළු වෙලා ඉඳලා ෆෝන් එකේ යවලා ඊයේ මම දන්නේ අද මම මේ රස්සාව නොකරනම් තාත්තා සල්ලි මුදල් දුන්නා නම් අද මගේ දරුවා புகைப்படத்தை அனுப்பி நட்பாகி இருக்கின்றார். நேற்றுதான் எனக்கு தெரியும். இதை செய்யாமல் இருந்தால் எனது பிள்ளை என்னுடன் இருக்கும். அவர் அன்பை தேடி போகிறார். எவ்வளவு படித்தும் பலனில்லை. தொலைபேசிகளின் ஊடாக எல்லாம் நடக்கின்றது. பிள்ளைகளுக்கு தொலைபேசிகள் வழங்க வேண்டாம். කරන්න දෙන්න එපා. අනේ කාටවත් ඔය ෆෝන් වලින් තියෙන දේවල් නැති කරන්න කියන්න. දරුවෝ නැති වෙනවා මේ වගේ දේවල් දැක්කාම. අවුරුදු 20ක ගෑනු ළමෙන්නේ දෙයියනේ. දරුවෝ අද අම්මලාට මේවා හොඳ පාඩම්. අනේ බෑ. பொலனறுவை மாவட்டத்தின் வெலிகந்த பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சில கிராமங்களில் கூட்டுறவு நிலையங்கள் இல்லாமையினால் அங்குள்ள மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். சமுர்த்தி உணவு முத்திரை மூலம் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக தொலைதூரம் செல்ல வேண்டும் எனவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். பொலனறுவை மாவட்டத்தின் வெலிகந்த பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குடாப்புகுண, முத்துவல், கல்கந்த மற்றும் ஓப்பநாயக்க ஆகிய கிராம மக்களே கூட்டுறவு வர்த்தக நிலையமின்றி சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். சமுர்த்தி உணவு முத்திரையினூடாக பொருள் கொள்வனவுக்காக 35 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் என்பதுடன் போக்குவரத்து செலவுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். சில மக்களுக்கு 450 ரூபாய் செலவழியே 400 வருஷமா எடுக்கிறதுக்கு கூப்பங்கள் எல்லா காரணத்தால 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த பகுதிகளில் கூட்டுறவு வர்த்தக நிலையம் இயங்கி வந்த போதிலும் பின்னர் அது மூடப்பட்டு 2008ஆம் ஆண்டளவில் குடாபொகுண தனியார் கட்டடம் ஒன்றில் திறக்கப்பட்டது. இதனையடுத்து 2011ஆம் ஆண்டு மீண்டும் குறித்த கூட்டுறவு வர்த்தக நிலையம் மூடப்பட்டதுடன் பின்னர் இது குறித்து அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. நாங்கள் 17 கிலோமீட்டர் உள்ள கிராமத்திற்கு வெளிக்கந்த நகரத்தை சென்றுதான் இந்த மக்கள் எங்களுடைய மக்கள் இந்த சாமான்களை எடுத்துக்கொண்டு வருகின்றனர். எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது இந்த கோஆபரேட்டிவ்க்குரிய கபடா எங்களுக்கு போற விவசாயிகளுக்கான போற வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கின்றது. இந்த மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் கடமையாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. பொருட்களின் விலை அதிகரிப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் வெளியிடுகின்ற கருத்துக்கள் தொடர்பில் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் நுகர்வோர் விவகார அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ பதிலளித்தார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 5000 ரூபாய் பெறுமதியான 5 பொருட்களை ஒரு பொலித்தீன் உரையில் போட முடியும் அளவிற்கு நாட்டின் பொருளாதாரம் காணப்படுவதாக கரு ஜெயசூரிய தெரிவிக்கின்றார். பால்மாவின் விலை அதிகரிப்பதாக எனது பழைய தலைவரான ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார். பொருட்களின் விலை வானமளவிற்கு உயர்வடைகின்றமையினால் மக்கள் நிற்கதிக்குள்ளாவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். நான் சதோசா விற்பனை நிலையத்திற்கு சென்று 5000 ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்தேன். அதனை உங்களின் முன் வைக்கின்றேன். පරිප්පු ඔක්කොම පිටි පොලිතින් බෑග් එකක් ගෙනා වෙනවා. සාඩි සෝයා තව සාඩි ටිකක් තියෙනවා. කුබල් මස් තියෙනවා. මිරිස් තියෙනවා. තව සෝයා තියෙනවා. නූඩල්ස් තියෙනවා.
හාල් මැස්සෝ තියෙනවා. හොඳයි. අපි දෙන්න හොඳයි. සීනි තේ බොම්බයි ලුණු හොඳ ඒවා අල දේශීය ඒවා මේ මුංගට දැන් කරුණ ජයසිරි මහත්තයාම අභියෝග කරනවා මේක දාලා පෙන්නන්න කියලා පුළුවන් මේක. ஆளும் தரப்பில் உள்ள அமைச்சர்கள் சிலர் அரசியல் மேடைகளில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். දැන් නායකත්ව මණ්ඩලයට දාන අය ඉන්නේ නැහැ දුවනවා. දැන් தலைமைத்துவ சபைக்கு நியமிக்கப்படுகின்றவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பதில்லை. தற்போது தலைமைத்துவ சபையில் இருப்பது முதலில் நியமிக்கப்பட்ட 10 பேர் அல்ல. தலைமைத்துவ சபைக்கு விஜயதாச ராஜபக்சவை நியமித்துள்ளனர். அவர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை நியமித்தமையினால் 9 பேர் விலகிச் சென்றதாக பின்னர் கூறுவார்கள். எறும்புகளுக்கும் தலைவர் இருக்கின்றார் என்று கூறும் கதையொன்று இருக்கின்றது அல்லவா? எறும்புகள் ஒரே வரிசை செல்லும், தலைவர் இல்லாது இவை ஒரே வரிசையில் செல்லாது அல்லவா? எறும்புகளை விடவும் ஐக்கிய தேசிய கட்சி மோசமானது என நான் கருதுகின்றேன். எறும்புகள் ஒரே வழியில் செல்கின்றன, இவர்கள் பிரிந்து செல்கின்றார்கள். කූඹි එක පෙළට යනවා මේගොල්ලෝ විසිරිලා යනවා. රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාට කවදාවත්ම නම් නායකත්වයට එන්න බෑ. අපි කවුරුත් දන්න දෙයක්. ரணில் விக்ரமசிங்கவிற்கு எப்போதும் தலைவராக வர முடியாது. அதனை அனைவரும் அறிவார்கள். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நாட்டின் தலைவராக்குவதற்கான இயலுமை அவருக்கு கிடையாது. மங்கள சமரவீர போன்றோரை அருகில் வைத்துக் கொண்டிருந்தால் எப்போதும் அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்க முடியாது. அவர்களுடன் செல்லும் பயணம் எப்போதும் வெற்றியளிக்காது. இன்று அதிகாலை மதுகம களுத்துறை பிரதான வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றது. மதுகமையிலிருந்து வந்த வாகனத்தின் சாரதியின் தூக்க கலக்கம் காரணமாக வீதியை விட்டு விலகி விபத்து இடம்பெற்றுள்ளது. இனி விளையாட்டு செய்தி. இலங்கை ஏ மற்றும் இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையிலான 4 நாட்கள் கொண்ட 2வது கிரிக்கெட் போட்டி ரங்கிரி தம்புள்ள சர்வதேச மைதானத்தில் இன்று ஆரம்பமானது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் இலங்கை ஏ அணி 9 விக்கெட் இழப்புக்கு 281 ஓட்டங்களை இன்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. இலங்கை ஏ அணி சார்பாக பானுக ராஜபக்ஷ 68 ஓட்டங்களையும் திமுத் கருணாரத்ன 37 ஓட்டங்களையும் பெற்றனர். ருஹேன் சில்வா 9 பவுண்டரிகளுடன் 73 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார். சிறப்பாக பந்து வீசிய கிராம் ஆனியன்ஸ் 20 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.